பலவந்தம் செய்து காரின் அருகில் தள்ளி கொண்டு சென்றார்கள். காருக்குள் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஒரு ஆசாமி காய்ந்த இலை பொட்டலத்திலிருந்து தூள் பக்கோடா சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அதை மென்று கொண்டே, "விடுடா அவர, எதுக்காகடா இழுத்துட்டு வரீங்க? வாங்கய்யா விஸ்வநாத், உட்காருங்க" என்று தன் சீட் அருகில் தட்டினான். "என்னையா இதெல்லாம்?" என்று அதட்டலாகவே கேட்க முயன்றேன். காருக்குள் என்னை திணிக்க முயன்றார்கள். விலா எலும்பில் வலித்தது. "விடு விடு" என்று சப்தமிட்டேன். தெருநாய் வந்து வேகமாக வாலை ஆட்டிக்கொண்டு காருக்குள் ஆர்வத்துடன் பார்த்தது. "உட்காருங்க விஸ்வநாத், இந்த பயலுக எழுத படிக்க தெரியாதவனுங்க. ரஃப்பா இருப்பானுங்க. உங்கள ஒண்ணும் செஞ்சிட மாட்டோம். அந்த டைரிய மட்டும் குடுத்துருங்க." மறுபடி அந்த டைரியா? "ஏன்யா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஏன் பிராணன வாங்குறீங்க? டைரி என்கிட்ட இல்லன்னா ஒருத்தரும் நம்ப மாட்டேங்கிறீங்க." ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க. ம்ஹ்ம். அதுக்கு நான் என்ன செய்றது? டைரிய குடுத்துருங்க. எங்கிருந்து குடுக்கறது? வேணும்னா ஒரு டைரி எழுதி குடுத்துட்டுமா? சிரிப்பா பேசுறார்டா நம்ம நிருபரு. பட் என்று பிடரியில் ஒரு ஆள் தட்டி, "சிரிப்பா பேசாதடா, அறிவு கெட்ட முண்டமே" என்றான். அவனை மிகுந்த ஆக்ரோஷத்துடன் பார்த்தேன். "அவர அடிக்காதடான்னா எத்தன தடவ சொல்றது?" என்றான் நடுநாயகன். அவன் குடித்திருக்கிறான் என்பதை அவன் கண் கலக்கத்திலிருந்து காரின் பின் கண்ணாடிக்கு கீழ் திரிந்த பீட்டர் ஸ்காட் பாட்டினாலும் தெரிந்து கொண்டேன். எனக்கு இந்த நாடகம் அடிவயிற்றில் புரட்டியது. "சார், நீங்க யாருன்னே தெரியாது. என்கிட்ட அந்த டைரி கிடையாது. அது தொலைஞ்சு போயிட்டது. டாக்ஸில போயிட்டது. நம்புங்க." "அந்த டைரிய வச்சுக்கிட்டு தானே பேப்பர்ல எழுதுற. பிரதர், டைரி எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்க. அதுவும் வீட்லயே இல்ல. ஆஃபீஸ்ல வச்சிருக்கியா?" "இல்லையான்னா?" "என்னவோ சிறு பிள்ளை மாதிரி திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே." "அரைஞ்சிருவேன். குடுத்துரு" என்று பின்னால் ஒரு குரல் கேட்டது. "அறைய வேண்டான்டா. ஐயாவுக்கு ஞாபகார்த்தமா ஏதாவது செஞ்சிடலான்டா. புடி." 2 பேர் என்னை பிடித்துக்கொள்ள, நான் ஐயோ ஐயோ என்று பயந்து அலற, சட்டென்று ஒரு சினிமாஸ்கோப் கை என் வாயைப் பொத்த, என் மயிர்க்கால்கள் அனைத்தும் நிற்க, வியர்வை கொப்பளிக்க, எனது வலது கையைப் பிடித்து ஆள்காட்டி விரலை மட்டும் தனியாக்கி, "பாவிகளா, விரலை வெட்டப் போகிறார்களா?" நான் திமிரோ திமிர் என்று திணறோ திணறோ என்று திணறினேன். சுருக், அவ்வளவுதான், விட்டுவிட்டார்கள். நான் நம்பிக்கை இல்லாமல் விரலைப் பார்த்தேன். மெதுவாக, நிதானமாக ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஒரே ஒரு பிளேடு வெட்டு. சின்ன வெட்டு, அவ்வளவுதான். இந்த காயம் ஆறுறதுக்குள்ள பார்த்து வச்சுடுங்க. நியூஸ் எழுதுறப்போ ஞாபகம் வரும்படியா காயம். அவ்வளோதான். ஆறுறதுக்குள்ள டைரிய கொண்டு வந்து குடுத்துருங்க. இல்லன்னா கொஞ்சம் பெருசா காயம் வச்சு ஆஸ்பத்திரியில மாட்டிடலாம். என்ன பிரதர்? வீட்ல கொண்டு விட்டுலாமா? கிட்டக்க தான் வீடு. நடந்தே போவாரு. திடீரென்று வண்டி கிளம்ப, அத்தனை பேரும் க்ஷணகாலத்தில் காணாமற் போனார்கள். நானும் நாயும் சிவப்பு விளக்கை பார்த்துக்கொண்டு சற்று நேரம் நின்றிருந்தோம். வீடு திரும்பினேன். வெட்டு சற்று ஆழமாகவே இருந்தது. பிடிவாத ரத்தம் நிற்காமல் கொட்டிக்கொண்டே இருந்தது. செருப்பில், வேஷ்டியில் எல்லாம் பட்டிருந்தது. சப்பிக்கொண்டே வீட்டுக்குப் போனால் அம்மா பயப்படுவாள். வீடு இருட்டி இருந்தது. எல்லோரும் படுத்திருந்தார்கள். நான் வினு, வினு என்று கூப்பிட்டேன். "நான் தான் விஸ்வா." வாசல் விளக்கை போட்டுவிட்டு கதவை மூடிவிட்டேன். தூக்கக் கலக்கத்தில் அவள் என் விரல் சப்பலை கவனிக்கவில்லை. டெட்டால் விட்டு அலம்பிக் கொண்டு வேட்டியை கிழித்து பேண்டேஜ் கட்டிக்கொண்டு படுத்த பின் என் மார்பின் படபடப்பு அடங்கவில்லை. எனக்கு அவர்கள் அடித்தது வலிக்கவில்லை. அடித்த அலட்சியம்தான் வலித்தது. யாரோ முகமில்லாத எதிரிகள் என் வீட்டை வந்து சூறையாடுகிறார்கள். தெருமுனையில் வைத்து என் விரலில் அடையாளம் பண்ணுகிறார்கள். தனி மனிதன் நான். எனக்கென்று சில ஆதார பத்திரங்கள் கிடைக்கவில்லை. இஷ்டப்பட்ட சமம். இஷ்டப்பட்ட விரலை வெட்டலாமா? ச்சே! நாளைக்கே போலீஸ்க்கு சொல்ல வேண்டும். அவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? அப்படியா இருந்தா அந்த ஆள வர்ணி. டாக்ஸியா, காரா, டாக்ஸிங்கிற, காருங்கிற, நம்பராவது தெரியுமா? நாளைக்கு பாட்சாவை கேட்க வேண்டும். எத்தனை பேர் இந்த டைரிக்கு அலைகிறார்கள்? அந்த பெண்ணின் தங்கை, ஒரு கவிஞன், ஒரு மாமா, டாக்ஸி கோஷ்டி, யார் இவர்கள் எல்லாம்? எல்லோரும் என்னிடம் டைரி இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். தொலைந்து விட்டது என்று சொன்னால் நம்ப மறுக்கிறார்கள். என் விரல் கட்டு இதற்குள் சிவப்பாகி இருந்தது. ஒற்றை விரலை உயர்த்தியே பிடித்திருந்தால் ரத்தம் வருவது நின்றிருக்க வேண்டும். எனக்கு அந்த பக்கோடா மேல் அளவில்லா கோபம் ஏற்பட்டது. மாரில் சங்கிலி அணிந்து சினிமாக்காரன் போலிருந்தான். கையில் நீண்ட சதுர மோதிரம். ஒரே விரலில் 2 மோதிரம். இதையெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொண்டு அவனை தண்டிக்க முடியுமா? என்னிடம் என்ன ஆயுதம் இருக்கிறது? நான் ஒரு கோழை, பயந்தாங்குள்ளி. எனக்கு வீட்டிலிருந்துதான் கத்த வரும். புரூஸ்லி மாதிரி மனசில் தான் சண்டை போடுவேன். நிஜ வாழ்க்கையில் நான் பயந்தவன். கரிகாய்க்காரனுக்கு, குடை ரிப்பேர்காரனுக்கு, என் தங்கைக்கு. என் அம்மா ஒருத்தியை தான் அதட்டுவேன். என்னிடம் ஆயுதம் கிடையாது. யோசித்துப் பார்த்ததில் என்னிடம் ஒன்றிரண்டு ஆயுதம் இருப்பது புலப்பட்டது. செய்தித்தாள், என் படிப்பு, மூளை. தீர்மானித்து விட்டேன். நான் இந்த டைரி விவகாரத்தின் ஆதாரத்தை தேடப் போகிறேன். இத்தனை பேர் விரும்பும் அந்த டைரி, ச்சே, அத முழுசும் படிக்காம தார வாத்துட்டேனே. சென்னையில் அந்த ஒத்த டாக்ஸி எங்க தேடுறது?
அதனுள் ஓம் சரவண பவ என்று முருகன் படம் இருந்தது. இந்த ஒற்றை அடையாளத்தை வைத்துக்கொண்டு அந்த டாக்ஸியை எப்படி கண்டுபிடிப்பது? விளக்கை அணைத்தேன். மைக்கேல் என் கதையை கேட்டு ஆங்கிலோ இந்திய தமிழில் கூறுகிறார். தன் பச்சை குத்தின கையின் புஜபலத்தை காட்டி, நீ கவலைப்படாத மேன், நான் பாத்துக்கிறேன். எந்த பயம் வந்தாலும் அவனை என் மதரின்லா மாதிரி பண்ணி அனுப்பிடலாம். நீ கவலைப்படாம எழுது. நல்ல ஸ்டோரி இது. ரிசர்ச் பண்ணி எழுது. இத கடைசி வரைக்கும் பார்த்துடலாம் என்றான். பாச்சா வேறு விதமாக உபதேசம் செய்தார். எது செய்தி, எது ஸ்கேண்டல், எது லேபல்னு தெரியணும் நம்ம. எவனோ ஒரு பிரைவேட் சிட்டிசன், ஒரு குடிமகன், ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு அவளை பத்தி பாட்டு எழுதினான்னா அது செய்தி இல்ல. எத்தனையோ பேரு, எத்தனையோ பெண்களை பத்தி எத்தனையோ பாட்டு எழுதியிருக்காங்க. அதுல புதுசா ஒண்ணும் இல்ல. நீ எழுதுறதுல நியூஸ் இருக்கணும். அதுல பப்ளிக்குக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஆனா பயமுறுத்துறாங்கன்னு நாம பயப்பட்டுட்டு இருக்க முடியாது. போலீஸ் பந்தோபஸ்து கொஞ்ச நாளைக்கு கேட்டுக்கலாம். இப்ப இந்த விவகாரத்துல நியூஸ் இருக்கா இல்லையா பாச்சா சார்? நிச்சயம் இருக்கு. இதுல ஒரு பெரிய வெடிகுண்டு இருக்குன்னு தோன்றது. தோண்டி பாரு. ஜாக்கிரதையா இரு. குண்டு வெடிக்கிற போது தூர போயிடும் என்றார். அந்த பஸ் டிக்கெட்டை தேடி பிடித்து நான் அந்த பெண் ரூபாவுக்கு டெலிபோன் செய்தேன். அவள் டெல்லிக்கு போயிருப்பதாக சொன்னார்கள். சாயங்காலம் வந்து விடுவாள் என்றார்கள். நீங்க யார் பேசுறது? தினஒளி நிருபர். ஓ நீங்களா? நான் ரூபியோட அம்மா. டைரி கிடைச்சுதா? குரலில் எத்தனை ஆர்வம். இல்ல தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு செய்தி வேணும். அந்த டைரி உங்களுக்கு எதுக்கு தேவை? ஒரு சின்ன பையன் வந்து என்னையும் பார்த்தான். உங்க ஏர் ஹோஸ்டஸ் பொண்ணோட. அந்த டைரிக்காக பணம் குடுக்குறேங்கிற அந்த ஒரு ஆளு உங்கள்ட்ட வந்து விசாரிச்சான்ல? சற்று தயக்கத்துக்கு பிறகு ஆம் என்று பதில் வந்தது. அந்த ஆள் தல வழுக்கையா ஒரு அழுக்கு பையோட வந்தான் இல்லையா? என்றேன். பை இருந்துச்சா இல்லையா தெரியல. வழுக்கையான ஆசாமி தான். நீங்க அந்த புஸ்தகம் கிடைச்சா என்கிட்ட குடுக்கணும். அது எங்க குடும்பத்த சேர்ந்தது. எத்தன தடவ? அமௌண்ட் கணிசமாக இருக்க வேண்டும். என்னிடம் அந்த ஜோல்னா பை ஆசாமி தான் அவர்களிடமும் சென்றிருக்க வேண்டும். அப்புறம் அந்த கவிதை பித்தன் கனல். லதாங்கியின் கதை 3ஆம் பாகம் மறுதினம் அரை காலத்துக்கு வந்தது. டெலிபோன் பண்ணும்போது, டைப் அடிக்கும்போது, எழுதும்போது எல்லாம் விரல் வலித்தது. அந்த ஆசாமி மின்று கொண்டே, ஏளனமாக சிரித்துக்கொண்டே, என்னை பார்த்து கொண்டே பேசினது ஸ்பஷ்டமாக ஞாபகம் வந்தது. லதாங்கியின் டைரிக்காக சிற்சில கோஷ்டிகள் அலைவதையும், அவள் கதையை தோண்டி எடுப்பதில் எனக்கு சிரமங்கள் ஏற்படுவதையும் எழுதியிருந்தேன். அன்று மாலைதான் எனக்கு கோபிநாத்திடமிருந்து அழைப்பு வந்தது. கோபிநாத்தா? என்னையா? ஆம் என்றார் பாட்ஷா. அவருடைய பிஏ தான் ஃபோன் பண்ணா. விஸ்வநாத்ன்னு ஒரு ரிப்போர்ட் இருக்காராமே, அவரை கோபி வர சொன்னார்னு ஸ்பஷ்டமா கேட்டான். பயலுக்கு திடீர்னு மந்திர காத்து வீசுது. நீ ரிஷப ராசியா? என்றார் சாமிநாதன். நான் நினைச்சேன் நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். பூர்வ ஜென்மத்துல ஒரே டிராமால நடிச்சிருப்பீங்க. திடீர்னு ஞாபகம் வந்திருக்கும். அப்படி ஏதாவது. விளையாடாதீங்க பாச்சா சார். சரி சரி போய் உடனே அவனை பாரு. அப்படியே என் டாட்டருக்கு மெடிக்கல் காலேஜ்ல ஒரு சீட் கிடைக்குமான்னு கொஞ்சம் சொல்லி பாடுறா கண்ணா என்றார் சாமிநாதன். கோபிநாத்தின் பிரசித்தமான தேனாம்பேட்டை வீட்டை பற்றி 3ஆம் அத்தியத்தில் சொல்லியிருக்கிறேன். நான் போனபோது வழக்கம் போல் போலீஸ்காரர்களும் சில சில்லறை தொண்டர்களும் வாசலில் நிற்க, இந்த தடவை மாடி இல்லாமல் வீட்டிற்குள்ளேயே என்னை அனுமதித்தார்கள். சற்றே இருட்டாக இருந்த வரவேற்பறையில் உட்கார்ந்தேன். மெலிதான சென்ட் வாசனை தென்பட்டது. சுற்றிலும் பார்த்தேன். இன்னும் 3 பேர் அந்த அறையில் காத்திருந்தார்கள். மூவரும் என் வருகையை வெறுப்புடன் பார்த்துவிட்டு தலையை திருப்பிக் கொண்டார்கள். உள்ளே செல்லும் தடிமனான கதவு ஸ்பிரிங் லாக் வைத்து மூடிக்கொண்டது. நடு மேஜையில் ஒரு பித்தளை வாஸில் புதிய மலர்கள் கொய்து வைக்கப்பட்டிருந்தது. படிப்பதற்கு இன்றைய செய்தித்தாள் இருந்தது. அந்த மூவரும் உட்கார்ந்திருந்த தோரணையிலிருந்து கோபிநாத் உள்ளே இருக்கிறார் என்று புலப்பட்டது. அவர்களில் ஒருவர் எம்எல்ஏ என்று நினைத்தேன். துண்டும் துண்டு மீசையும் அப்படி சொன்னது. ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் மைக்கை அழுந்த பிடித்துக்கொண்டு ஆவேசமாக பேசியிருக்கிறார் இந்த ஆசாமி. பார்த்திருக்கிறேன். நாங்கள் காத்திருந்தோம். இடது பக்கம் கடைவாய்ப்பல் வலித்தபோது டாக்டர் மிக்லானி என்கிற பல் டாக்டரின் வரவேற்பையில் காத்திருந்தது ஞாபகத்துக்கு வந்தது. விஸ்வநாதன் யாரு? எழுந்தேன். கூப்பிடுறாரு தலைவர். உள்ளே பிரம்பு நாற்காலியில் உட்கார்ந்திருந்த கோபிநாத் என்னை கண்டதும் அரைமனதாக சேவித்துவிட்டு வாங்க என்று நாற்காலியை காட்டினார். இந்த செயல்களை அவர் ஏறக்குறைய ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் போல செய்வதாகவே பட்டது எனக்கு. கோபிநாத்தை நான் எத்தனையோ தடவை பார்த்திருக்கிறேன். ஆனால் இத்தனை சமீபத்தில் அல்ல. அவரது 50 வயது அழுத்தம் திருத்தமாக தெரிந்தது. கழுத்தில் தங்கச் செயின் தெரிந்தது. பவுடர் போட்டிருந்தார். தொப்பையை அடக்கி வேஷ்டியை இறுக்கி கட்டி பெரிய பெல்ட் அணிந்திருந்தது. மல் ஜிப்பாவின் ஊடே தெரிந்தது. நரைமயிரை மறைக்க சாயம் பூசியிருப்பார் என்று தோன்றியது. மிக கருப்பாக இருந்தது தலைமயிர். அல்லது ரேடியோவிலும் தெருவுக்கு தெரு ஒலிபெருக்கியிலும் ஒலித்த அந்த குரல் அருகில் சென்று சற்று உயர் விதமாக இருந்தது. இவர் யாரு என்று பிஏயிடம் சன்னமாக கேட்டார். பிஏ அவர் அருகில் அருகில் வந்து நிருபர் தினவழி என்றார்.
அவர் முகம் மலர்ந்தது. ஓ, நீங்க தானா என்று என் கையை பற்றி 2 கைகளாலும் குலுக்கி, சின்னவரா இருக்கீங்களே என்றார். பதிலுக்கு சிரித்தேன். பேப்பர்ல அந்த கேஸ பத்தி எழுதுறீங்களே, அது உண்மையா? இல்ல புருடா விடுறீங்களா? எந்த கேஸு? அந்த லதாங்கிய பத்தியா? லதாங்கி என்று பிஏவை பார்த்தார். அந்த பொண்ணோட பேரு சார். அதான். அது ஏதோ ஒரு பொண்ணு இறந்து போயிட்டதாவும், தற்கொலையான்னு நீங்க சந்தேகப்படுறதாவும் தினம் எழுதிக்கிட்டு வரீங்களே. நான் ஆச்சரியத்துடன், "நீங்க படிக்கிறீங்களா?" என்றேன். "படிக்கிறேன். ஒரு வரி விடாம. ஆனா ஒரு காரணத்துக்காக. தினமொழி கொஞ்சம் நல்ல பத்திரிக்கை. லட்சக்கணக்காக தமிழங்க படிக்கிறாங்க. அதுல செய்தி வர்றது கொஞ்சம் பொறுப்புள்ளதா, விசாரிக்கப்பட்டு வர்றது நல்லது இல்லையா?" "ஆமாங்க. நீங்க எழுதுறது வதந்திய வச்சோ, உண்மையில்லாத கேள்வி ஞானத்த வச்சோ எழுதுறது இல்லையே." "நிச்சயம் இல்லைங்க. நான் பார்த்தத, அனுபவிக்கிறத எழுதுறேன். எனக்கு அந்த பொண்ணு டெலிஃபோன் பண்ணுச்சு. அங்க போனேன். செத்து கிடந்தது. என்ன சொல்லி கூப்பிடுது? ஒரு ஆள பத்தி ஒரு செய்தி என்கிட்ட இருக்கு. அத உங்க பத்திரிக்கை நிச்சயம் வாங்கிக்கும்னு." "சரிதான், சொல்லுங்க." கோபிநாத் கதை கேட்கும் சிறுவனின் ஆர்வத்தோடு என்னை பார்த்தார். நான் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் கவனமாக கேட்டார். காது கொஞ்சம் தீட்டப்பட்டது போல கவனித்தார். நான் ஒன்று விடாமல் சொன்னேன். என்னை வெவ்வேறு மனிதர்கள் அந்த டைரிக்காக அணுகியது, என் வீட்டை கலைத்தது, பயம் காட்டியது, பணம் காட்டியது, தங்கை, கவிஞன், ரவுடி, மாமா எல்லோரும் அந்த புத்தகத்தையே திரும்ப திரும்ப கேட்டது. அந்த டைரிய நீங்க படிச்சீங்களா? படிச்சேன். கொஞ்சம் கொஞ்சம். முழுக்க படிக்கல. சில கவிதைகள் எழுதியிருந்தது. அங்கங்க ஏதாவது தெரிஞ்ச பேரா தென்பட்டுதா? இல்லைங்க. நான் அவ்வளவு டீப்பா படிக்கலிங்க. அந்த டைரிய டாக்ஸில விட்டுட்டீங்களா? ஆமாங்க. அத தேடி திரும்ப பெறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணலையா? அந்த டாக்ஸி நம்பர் தெரிஞ்சா செய்யலாம். அந்த ஆள் முகத்த கூட பார்க்கல. உங்க முகத்த பார்த்தா அதுல ஒரு கேள்விக்குறி, ஒரு ஆச்சரியம் தெரியுது என்றார் கோபிநாத். என்னடா இந்த மந்திரிக்கும், அந்த டைரிக்கும் என்னடா சம்பந்தம்? இவருக்கும் டைரி அவங்கள போல தேவையா இருக்குமோ? அப்படித்தானே நினைக்கிறீங்க? நான் தயக்கத்துடன், "நீங்க நல்லா மனசுல இருக்கிறத படிக்கிறீங்க" என்றேன். "நான் சொல்லப் போறது உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். எனக்கும் அந்த டைரி தேவைதான். ஆனா வேற விஷயத்துக்காக. அந்த பொண்ணுக்கும் இப்ப பெரிய நாற்காலியில உட்கார்ந்திருக்காரே, அவருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. இத நீங்க பேப்பர்ல போடாதீங்க. உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. எனக்கும் இந்த விஷயம் ஒருவித வதந்தியா தான், மறைமுகமா தான் வந்து சேர்ந்திருக்கு. இது பூரா நிஜமா இல்லையான்னு இப்ப சொல்ல முடியாது. வதந்திகள நீங்க செய்தியா வெளியிடக்கூடாது." அவர் மேல பேச காத்திருந்தேன். நான் திடீரென்று லத்தாங்கி விவகாரம் என்னையும் என் பத்திரிகையையும் மீறி மாநில எல்லைகளுக்கு, ஏன் நாட்டின் எல்லை வரை விரியப் போகிறது என்பதன் அதிர்ச்சியை சமாளிக்க முயன்று கொண்டிருந்தேன். தினகரன்ங்கிறது உங்க பத்திரிக்கை தானே? ஆமாங்க. எங்க முதலாளியோட தம்பி நடத்துறா. மால பத்திரிக்கை. எடிட்டோரியல் 2த்துக்கும் ஒண்ணு தான். அப்போ நீங்க சொன்னதெல்லாம் கேட்ட பிற்பாடு எனக்கு ஒரு விதத்துல இந்த சந்தேகம் ஊர்ஜிதமாகுது. அந்த விவகாரத்த பத்தி எழுதுறதுல உங்களுக்கு தடை ஏற்படும்னு தோணுது. உங்க முதலாளி என்ன சொல்றாரு? இன்னும் எங்க முதலாளி வரைக்கும் விஷயம் போலிங்க. போயிடும். கவலைப்படாதீங்க. நான் தான் கவிதை எழுதினேன்னு வருவான் ஒருத்தன். பயம் காட்டிட்டு வருவான் ஒருத்தன். பணமா குடுக்குறேன்னு வருவான் ஒருத்தன். ஆனா, எல்லாரும் ஒரே ஆசாமி அனுப்பிச்சு வந்தவங்க தாங்க. கயவாளி பசங்க. நாட்ட என்னமோ குட்டிச்சோறாக்கியிருக்கான் பாத்தீங்களா? வேதமாணிக்கம். பிஏ தலையசைத்தார். என் வீட்ட சூறையாடிட்டாங்கங்க. அதெல்லாம் நடக்கும். ஜப்தி கூட பண்ணுவாங்க. அதிகாரம் கையில இருக்கிற வரைக்கும் எல்லாம் நடக்கும். இன்னும் எத்தன நாளுன்னு பாத்துடலாம். நீங்க சொல்றது நிஜமா இருக்குங்களா? இருக்கலாம். இல்லாமல் இருந்தா எனக்கு சந்தோஷம். அவர் என்னதான் அட்டூழியம் பண்ணியிருந்தாலும், என்னுடைய நண்பர். என்னதான் லஞ்சம் வாங்கியிருந்தாலும் பதவிய விட்டுட்டு ராஜினாமா குடுத்துட்டா, ஒழிஞ்சு போதுன்னு விட்டுறலான்னு இருக்கேன். ஆனா மனுஷன் லேஸ்பட்டவன் இல்ல. கடைசி வரைக்கும் பாத்துட்டு தான் விடுவான். கல்லுனி மங்கன். அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எழுதுறது தைரியமா, ஆணித்தரமா எழுதுங்க. நான் உங்களுக்காக முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்றேன். மறைமுகமா தான் இதெல்லாம் செய்ய முடியும். இருந்தாலும் உங்க பக்கம் கோபிநாத் இருக்கான். ஞாபகம் வச்சுக்க. பப்ளிக்கா நான் உங்கள சப்போர்ட் பண்ண முடியாது. அரசியல் அப்படி. உண்மை தெரியற வரைக்கும் மனம் தளராதீங்க. நான் என்னவோ முணுமுணுத்தேன். ஆனா, டைரி கிடைச்சதும் உடனே எனக்கு தகவல் சொல்லிடுங்க. அது ஒரு பெரிய வெடிகுண்டு மாதிரி. என்கிட்ட உதவி தேவையா இருந்தா, தயங்காம கேளுங்க. போலீஸ் இலாக்கா என்கிட்ட இல்ல. இருந்தாலும் சில டிஜிஜிங்க நான் சொன்னத கொஞ்சம் கேட்பானுங்க. போலீஸ் பாதுகாப்பு வேணும்னா சொல்லுங்க. நான் கூட தீக்கனல்ல ஒரு தடவ ஆச்சாரியார் காலத்துல ஒரு தலையங்கம் தீட்டி மாட்டிக்கிட்டேன். சூட்ட போட்டாரு. அப்புறம் ரொம்ப பேஜாரா போச்சு. அரசாங்கத்த எதிர்க்கிறதுல நெறைய சிரமம் இருக்கு. அதான் மாறப்போகுதே என்றேன். கோபிநாத் நிமிர்ந்து என் அருகில் வந்து உட்கார்ந்து, "என்ன பேசிக்கிறாங்க உங்க வட்டாரத்துல?" என்றார். "நீங்க தான் அடுத்த முதல்வர். இன்னும் 6 மாசம் கூட தாங்காதுன்னு. அந்த டைரி கிடைச்சா நாளைக்கே அந்த ஆள கவுத்துடலாங்க. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணு ஒரு டான்ஸ்கார பொண்ணுங்க. உட்காருனா பட்டுக்கிற ஜாதி. கம்பெனிக்காரங்க உபயோகப்படுத்துற சரக்கு. அத போய் இந்த மனுஷன் ரகசியமா கூட்டிட்டு வந்துட்டு,
நீங்க இதெல்லாம் பேப்பர்ல போட்டுறாதீங்க. அப்புறம் என்ன பேசிக்கிட்டுறாங்க, உங்களுக்கு 100 சப்போர்ட் இருக்கா? அசெம்பிளிய கூட்டிட மாட்டேங்கிறானே! ஆனா, அவங்கள நம்ப முடியாதுங்க. அந்த ஆளு பெரிய ஆளு. 7, 8 பேர மதுவிலக்கு, கால்வாய்த்துறை, கிராம நிலன், உதவுக்கர மந்திராகிகளாக்கி மடக்கி போட்டுருவாரு. அரசியல் ஒரு காடு. கிளி இருக்கும், நரி இருக்கும், கோவேறு கழுத, ஓநாய், சிங்கம் எல்லாம் இருக்கும் மனுஷங்கள தவிர. வில்லியம் கோல்டிங்ன்னு ஒருத்தர் அருமையா ஒரு புஸ்தகத்துல எழுதியிருக்காருங்க. லா ஆஃப் தி ஃப்ளைஸ்ன்னு. எனக்கு அவ்வளவு இங்கிலீஷ் படிக்க வராதுங்களே! வேதமாணிக்கம் அதை குறிச்சு வச்சுக்கோ. அப்புறம் மொழிபெயர்த்து சொல்லு. அப்ப என்று நிறுத்தினார். ரொம்ப சந்தோஷம் என்றேன். மகிழ்ச்சின்னு சொல்லுங்க. வடமொழிய குறைங்க. கோபிநாத்தோட வீட்ட விட்டு வெளியே வந்து எல்டாம்ஸ் ரோட் மூலையில வந்து நின்று கொண்டேன். எனக்கு உள்ளே சற்று சிலிர்ப்பும், சற்று பயமும், சற்று நரம்புத்தனமான சந்தேகங்களும் எழுந்தன. நான் என்ன செய்வது? லதாங்கியின் கதையை தொடர்வதா? மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த பண்டோராவின் பெட்டியின் மூடி மெலிதாக திறந்திருக்கிறது. திறப்பில் மெலிதாக ஆவி அடிக்கிறது. திற திற என்கிறது. ஆசை காட்டுகிறது. ஷேக்ஸ்பியர் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அடிக்கும் சந்தர்ப்ப அலைகளை பற்றி சொல்லியிருக்கிறார். என் வாழ்க்கையிலும் இது ஒரு அலை சமாச்சாரம்தான். இது தெரியாமல் சாமர்த்தியமல் இல்லாமல் உள்ளே நுழைந்தேன். மறுபடி ரூபாவின் அம்மாவுக்கு டெலிஃபோன் செய்தேன். உங்கள பார்க்கணும் என்றேன். டைரி என்றாள். டைரி பத்தி தான். சில நல்ல தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னால உங்க பொண்ண பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு காலைல வரட்டுமா? தயக்கத்துடன் வாங்க என்றாள். 10 மணிக்கு வரட்டுமா? 11:30க்கு வாங்க. ரூபாவும் வந்துடட்டுமே என்றாள். ஆபீஸுக்கு சென்றபோது சாமிநாதன், உனக்கு ஒரு மொட்டை கடிதாசு வந்திருக்கு. பூனை வந்துட்டு இருக்கான். போய் பாரு என்றான். முன்னெல்லாம் மொட்டை கடிதாசுன்னா உண்மை விளம்பி, ஊர்க்குருவின்னு பேர் போட்டு வரும். இப்பெல்லாம் டைப் அடிச்சு படம் போட்டு அனுப்புறாங்க. போய் பாரு என்றார் சாமி. மைக்கேல் பைப்பை கிளப்பிக் கொண்டிருந்தார். அவர் மேஜையில் ப்ரூஃப் இரைந்து கிடந்தது. பிரேம் போட்டு நிறுத்தி வைத்திருந்த போட்டோவில் அவரும் அவர் மனைவியும் அபரிதமான அவர் குழந்தைகளும் ஒட்டிக்கொண்டு நிற்க, பக்கத்து வீட்டு பாக்ஸ் கேமரா அந்த சம்பவத்தை கிளிக்கி இருந்தது. என்ன மேன், உனக்கு லவ் லெட்டர் வந்திருக்கே பாத்தியா என்று காகிதத்தை தேடி எடுத்து அவனிடம் கொடுத்தார். காகிதத்தின் நடுவில் டைப் அடிக்கப்பட்ட வாசகங்கள். உடனே நீ எழுதுறத நிறுத்து. உடனே உடனே. பக்கத்துல உன் குடும்பத்துல அத்தனை பேருக்கும் ஆபத்து. உனக்கும் பேராபத்து. பக்கத்துல மண்டையோடு. நான் மைக்கேல் வில்லியம்ஸை பார்த்தேன். பயந்துக்கினியா என்றார். நான் பதில் சொல்லல. இதுகளுக்கெல்லாம் பயப்பட்டா ஆவாது. இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் லெட்டர்ஸ் எனக்கு வந்திருக்கு. யூசுவலா இந்த மாதிரி லெட்டர் எழுதுறவங்க கவர்ட்ஸ் ஒன்றும் ஆகாது உனக்கு. நான் கேரண்டி. நீ எழுது. கண்டினியூ பண்ணு. ஒரு ரிப்போர்ட்டர் வேலை என்ன? மெய்யா ரிப்போர்ட் பண்றது. நீ கவலைப்படாத. நான் கவனிச்சுக்கிறேன். இவனுக்கு மேல ரவுடிங்களை எல்லாம் நான் கொண்டாந்து காட்டுறேன். 17,500 மர்டரே பண்ணுவான். ராயபுரத்துல இருக்கான். இவனுக்கு மேலங்கிறீங்களே சார். யார் இவன்னு தெரிஞ்சா தானே? இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். டோன்ட் வொரி மேன். டூ யுவர் டியூட்டி. நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். பயம் இருந்தா சொல்லு. நானும் உன் கூடவே வரேன். எனக்கு ஒரு அவுன்ஸ் பிராந்தி போதும். எல்லாரையும் கிழிச்சிருவேன். இன்னும் நம்ம பாடியில தாக்கத்து இருக்குது தெரியுமா? நம்ம மிஸ்ஸஸ கேளு சொல்லும். எனக்கு வேண்டியது இந்த மாதிரியான தாக்கத்தா என்று சந்தேகமாக இருந்தது. கடிதத்தை பார்த்தேன். டைப் அடித்த கடிதம். தமிழ் டைப்ரைட்டர்கள் யார் யாரிடம் இருக்கும்? பொதுவாக அரசாங்க அலுவல்களில் தான் இருக்கும். ஐடியாவே இல்லை. 100, 1000, லட்சம். கையில என்ன மேன் உட்டு? பிளேடு வெட்டிடுச்சு சார். அதை அடுத்து மைக்கேல் வேடிக்கையாக கேட்ட கேள்வியை பிரசுரிக்க முடியாது. என் தங்க வினோதா போன்ற பல பெண்களும் இதை படிப்பதால். வழுக்கை ஆசாமி சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. பார்ட்டி எவ்வளவு தூரம் வேணுமானா போவா. கோபிநாத் சொன்னது போல் எல்லாமே ஒரே பார்ட்டி தானா? முதலில் வந்த கவிஞன், வீட்டுக்கு வந்த மொட்டை தலையன், டாக்ஸியில் வந்த வெற்று குண்டர்கள். சீஃப் ரிப்போர்ட்டரின் அறையை விட்டு வெளியே வந்தபோது சாமிநாதன் என்ன சொன்னான் என்றார். தொடர்ந்து எழுதணுங்கிறாரு. அவன் சொல்லுவான். நீ எதுக்கும் ஜாக்கிரதையாவே இரு. வீசு. எல்லாம் வாயால் தான் பேசுவாங்க. அப்புறம் லீகல் ஆக்ஷன் ஏதாவது வந்தா ஒருத்தனுக்கிட்ட வரமாட்டானுங்க. என்ன சொல்ற நாயர்? நாயர் என்னையே முறைத்து பார்த்துக் கொண்டிருந்தான். அதெல்லாம் இப்ப நடக்காது. ஏன் நடக்காது? யூனியன் என்ன சும்மா இருக்குமா? விசு என்ன செய்யறது? தன் டியூட்டிய செய்யறது. அதனால அவனுக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்தா, கை கால் ஒடிஞ்சு போச்சுன்னா, இந்த மேனேஜ்மெண்ட் ஃபுல்லா காம்பன்சேஷன் குடுத்து தான் ஆகணும். யூனியன் சும்மா விடுமா? மைக்கேல், நாயர், சாமி, பாட்சா 4வருமே என்னை வைத்து வேடிக்கை பார்ப்பது போல் பட்டது. அதே சமயம் என் விரலில் இருந்த பிளாஸ்திரி எச்சரித்தது. இது விளையாட்டல்ல. இதில் இரத்தக் கலவை இருக்கிறது. உனக்கு பேராபத்து. மண்டை ஓடு என்று எனக்கு தாகமாக இருந்தது. மாலை என் தங்கைகளுக்கு சாக்லேட் பட்டை ஒன்றும் கதம்பமும் வாங்கி பொட்டலத்துடன் வீட்டுக்குள் நுழைந்தபோது ஆச்சரியத்தில் நின்று ஸ்தம்பித்து விட்டேன். யார்? சுமதியா? இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு?
சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த அந்த பையன் என்னை பார்த்ததும் நெருங்கி வந்தான். தாராளமாக சிரித்தான். சுமதி, அண்ணா, இவர்தான் சொன்னேனே, என் ஃப்ரெண்டு, பேரு முருகன். நீங்க எந்த கம்பெனில வேலை பார்க்குறீங்க முருகன்? அந்த பேர் வாயில நுழையவே மாட்டேங்கிறது. நான் அவனை பார்த்தேன். மற்றொரு எதிரி என் தங்கையை கவர்ந்து செல்ல நினைக்கிறவன். தப்போ ரைட்டோ, ஒரு சம்பிரதாயத்தில், ஒரு கோட்பாட்டில், ஒரு நம்பிக்கையில், ஒரு கூட்டத்தில் வளர்ந்த அவளை மற்றொரு உலகத்திற்கு அழைத்துச் செல்ல வந்திருக்கிறான். சுமதியை பார்த்தேன். பெண்ணே, நீ மட்டன் குழம்பு தின்னுவாயா? முட்டை உடைத்து அந்த மஞ்சள் திரவம் நெருப்பில் துடிக்கும்போது ஓர் உயிர், ஓர் எதிர்கால கோழி குஞ்சு துடிப்பதை உன்னால் தாங்க முடியுமா? அவன் அடர்த்தியான கிராப் வைத்திருந்தான். நல்ல கரிய நிறத்தவன். அவன் சிரிக்கும்போது பற்கள் இருட்டில் நிலா போல ஒளிர்ந்தன. திடகாத்திரனாக இருந்தான். அருமையான ஷர்ட் அணிந்திருந்தான். என் கையை குலுக்க முற்பட்டான். நான் மறுத்தேன். எல்லாத்தையும் கழட்டிடு. போங்கண்ணா. அண்ணா, வீட்டுக்கு வந்தவாள ஒரு வார்த்தை வான்னு உள்ள கூப்பிடுறதா மரியாதை. இப்படி மௌனமா நிக்கிறது நன்னால. பரவாயில்ல சுமதி, அவரை நம்ம அதிர்ச்சிக்கு உள்ளாக்க கூடாது. சார், என் பெயர் ஏ முருகன். நான் ஒரு கம்பெனில இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரா இருக்கேன். ஓ, கம்பெனி மேனேஜிங் டைரக்டருக்கு கீழே டைரக்டர் ஒர்க் பண்றாருண்ணா. மக்னெயில்ஸ்னு சிந்தட்டிக் நைலான் யார் செய்றாங்க? டயர்லலாம் உபயோகப்படுத்தப்படுது. நல்ல மார்க்கெட் இருக்கு. எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்றாங்க. 4 கோடிக்கு 4 கோடி ரூபா ஆனுவல் ரேட், 4 கோடி ரூபா ஆனுவல் டர்ன் ஓவர். 900 பேர் வேலை செய்றாங்க. கம்பெனியில கார் எல்லாம் குடுத்துருக்கா. ஃபர்னிஷ்டு பங்களா குடுத்துருக்கா. நீ அங்க போயிருந்தியா? என்றேன். எங்க? சாரோட ஃபர்னிஷ்டு பங்களாவுக்கு. நீ என்ன சொல்ற? மிஸ்டர் முருகன், உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பொண்ணு. அவ்வளோதானே? உங்களுக்கு தான் கிடைச்சாச்சே. இதுக்கு அவள ச்சே! நீங்க என்ன தப்பா எடை போடுறீங்க. எங்க காதல் தமிழ் சினிமா மாதிரி பேசுறீங்க. எனக்கு காதல்ல நம்பிக்கை கிடையாது. நான் உங்க சிஸ்டர கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். என்னுடைய கடந்த தினங்களின் கோபம் அத்தனையும் ஒன்று சேர்த்து திரண்டு வெடித்தது. கெட் அவுட் மேன்! நேரா வந்து என்ன பார்த்து அந்த மாதிரி கேட்கறதுக்கு என்னடா யோகியதை இருக்கு உனக்கு? அறிவு கெட்டவனே! உன் பணத்தையும் காரையும் காட்டி என் தங்கைய அழைச்சிட்டு போயி அவள கெடுத்து அண்ணா! மெதுவாக மெதுவாக அக்கம் பக்கத்தினர் அங்கங்கே தோன்றினர். சுமதி, உங்க அண்ணன் உங்கள போல இல்ல. போடா! இந்த வீட்ல இனிமே அடி எடுத்து வச்ச புல்ல பேத்துருவேன். ஜாக்கிரதை. என்னை என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க எல்லாரும்? போடி உள்ள. சுமதி, அண்ணா, உடம்பு உனக்கு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் உன்கிட்ட சம்மதம் கேட்க வரல. இவர அறிமுகப்படுத்தி தான் கூட்டின்னு வந்தேன். இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா கூட்டின்டே வந்திருக்க மாட்டேன். சாரி முருகன். நான் கூட எங்க அண்ணாவ தப்பு கணக்கு போட்டேன். வாங்க போலாம். இல்ல, இரு சுமதி. நீ இரு. நான் சந்தர்ப்பம் சரியா இருக்கப்போ வரேன். உங்க அண்ணாவுக்கு மூட் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் அவர அப்புறமா தனியா சந்திச்சு பேசிக்கிறேன். போடா அண்ணா! அக்கம் பக்கத்து ஜன்னல்கள் எல்லாம் மௌன முகங்கள் தெரிவதைப் போல் நான் உணர்ந்தேன். போடி உள்ள. சுமதி அழவில்லை. அவள் முகம் கடுகடுத்திருந்தது. வீட்டிற்குள்ளிருந்து வினோதா பார்த்து கொண்டே இருந்ததை எனக்கு வருத்தமாக இருந்தது. அம்மா, அம்மா எங்க வினு? என்றேன். சுமதி அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள். அம்மா சரசாத்து மாமிக்கு வீட்டுக்கு வரைக்கும் போயிருக்கா. சரியான சமயம் பார்த்து தான் கூட்டின்னு வந்திருக்கா. வினோதா கவனிக்காதது போல புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். காதல் ஜோதி மலிவு விலை புத்தகம். பிடுங்கி தூக்கி எறிந்தேன். வினோதா என்னை மருண்டு பார்த்தாள். உடை, ஆத்துல இருக்க சாமான் எல்லாம் உட என்றாள் சுமதி வெளியே வந்து. அண்ணா, நான் அந்த பையனை ஷட் அப், நீ என்னோட பேசாத இனிமே. நன்றி இல்லாத ஜனங்களோட நான் பேச விரும்பல. அம்மா வந்தப்புறம் பாக்கிய பேசிக்கலாம். எனக்கு இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கல. பொம்நாட்டி ராஜ்யமா இருக்கு. ச்சே! விருட்டென்று வெளியே வந்து வேகமாக நடந்து காக்கா கடையில் ஒரு சிகரெட் வாங்கி அதை கயிற்றால் பற்ற வைத்துக்கொண்டு சற்று தூரம் தென்னந்தோப்பில் நடந்தேன். என் கோபத்தின் இலக்கு சுமதியா? அந்த முருகன் என்கிற பையனா? யார்? மற்றொரு சந்தர்ப்பத்தில் நான் சுமதி கூட்டி வந்த பையனை உள்ளே அழைத்து விசாரித்து காஃபி குடுத்து கூட பேசியிருப்பேன் என்று தோன்றியது. சுமதி என் தங்கை. அவள் அப்படியெல்லாம் கூப்பிட்ட படுக்கையில் படுக்க மாட்டாள் என்பது எனக்கு தெரியும். அவளும் தீர ஆலோசித்துதான், என்ன சௌக்கியமா? கையில காயம் ஆறிடுச்சா? பரிச்சயமான குரல். திரும்பி பார்த்தேன். 3 பேர் இருந்தார்கள். அதில் ஒருத்தன் நிஜமாகவே ரவுடி பையன் என்றும் நெற்றியில் எழுதி ஒட்டியிருந்தான். கலைந்த தலையும் குஸ்தி மீசையும் பனியனும் பெல்ட்டும். நான் ஓட ஆரம்பித்தேன். லவக்கென்று பிடிபட்டேன். புஸ்தகம் கொண்டு வந்திருக்கியா மிஸ்டர்? புஸ்தகம் புஸ்தகம். என்ன புஸ்தகம்? தெரியாத மாதிரியே கேட்குறியே. அன்னைக்கு உன் கையில சொன்னதெல்லாம் வேஸ்டா? இல்ல இல்ல, என்கிட்ட புஸ்தகம் இல்ல. இல்ல. ஐயோ! ஓடி வாங்களேன், ஓடி வாங்களேன், அடிக்கிறாங்களே. என் வாயைப் பொத்தி கையை முன்பின் பழக்கமில்லாத கோணத்தில் மடக்கி என் வயிற்றில் முழுங்காலால் குத்தி என்னை வீழ்த்தி என் முதுகில் முள் குத்த என் வாயில் அடித்தது ரத்தம்.
நான் செத்தேன் என்று நினைத்தேன் என்ற என்னுள் அந்த பயம் பிரவிக்க, அடி, மேன்மேலும் அடி. இதற்கு மேலும் வலி உண்டா? திடீரென்று அவர்கள் என்னை அடிப்பதை நிறுத்திவிட்டார்கள்.